இவர்களுடைய மௌனம், ஒரு இடத்துல இவர்களுடைய மௌனம் தாங்க ஊழல் நடந்துவதற்கான ஒரு இடத்துல ரைடு போன உடனே அவர் உண்மையாலுமே அவர் கரைப்படைந்த ஊழல்வாதி தான். அவர் உடனே அவர் ஊழல்ல ஒரு பெரிய முதலை ஆயிட்டாரு அப்படின்னு விமர்சிக்கிறது சரியா இருக்குமா? செந்தில் பாலாஜி, விஜய் அவர்களுடைய செந்தில் பாலாஜியுடைய கடந்த கால வரலாறு சொல்லுங்க, என்ன தியாகம் பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்க. நான் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. சிறைக்கு போனாரா? ஒரு ஆண்டுகள் சிறையில இருந்தாரா? என்ன எதற்காக கைதியா போனாரா? எதற்காக இருந்தாருன்னு தான் கேள்வி. இல்ல அவர் நிரூபிக்கப்படல. எதற்கு போனாரு? போக்குவரத்து இதுல ஊழல் நடந்துச்சு. அப்புறம் என்ன பிரதர், அதற்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு பிரதர். விசாரிச்சு அவங்க என்னன்னு சொல்ல போறாங்க. அதற்குள்ள நீங்க ஏன் பதறீங்க, ஏன் அவசரப்படுறீங்கன்னு இந்த பதற்றத்துக்கு உள்ளாகல, நார்மலா தான் கேக்குறேன். ஈடி சொல்லிட்டாங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அந்த உரிய முறையில அந்த விசாரணையை தீவிரப்படுத்துங்கன்னா சொல்றமே தவிர நாடகம் ஆடாதீங்க. அண்ணாமலை அவர்கள் நம்ம என்ன சொல்றோம்னா, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மை குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்துங்க. எவ்வளவு கோடி கொள்ளையடித்தார்களோ அந்த பணத்தை வெளியில கொண்டு மக்களுக்கு அதை வைத்து உதவி செய்யுங்க.